ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறியது. ஸோ மே 10 நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றார். அவருடைய பதவியேற்பு விழா நேரு அரங்கத்தில் ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ள முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேலும் நிறைய பேர் குடும்ப உறுப்பினர்களும் கலந்திருந்தாங்க. அதில் விஜய் அவர்களுடைய மகன், மகள், அதுக்கப்புறம் மனைவி மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இது இப்போ வரைக்கும் சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் சமூக வலைத்தளங்களில் ஏன் வரல அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் விஜயுடைய மகன் இதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பான செய்தியானது வெளியான அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன அப்படிங்கிற காரணங்களை தெரிஞ்சுக்குங்க. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்றாலும் அவர் அரியணை ஏறுவதற்கு மேலும் 10 இடங்கள் தேவைப்பட்டது. அதனால் பல கட்சிகளோடு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸோ ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தை முடிவில் சாதகமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா பாதகமாக மாறிடும். இதனால் எல்லாருமே நியூஸுக்கு முன்னாடி உக்காந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத தருணத்தில் மே 9 மாலை 6 மணிக்கெல்லாம் அவர் முதலமைச்சர் ஆக போகிறார் என்ற ஒரு இதானது வெளியானது. அதை தொடர்ந்து ஆளுநரும் அவர் கையில் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படிங்கிற இதை கொடுத்துட்டாரு. அதை தொடர்ந்து தான் மே 10 நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே பதவியேற்பு விழா நடந்தது. அந்த விழாவில் அவர் அணிந்து வந்த கோட் சூட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அதோடு அவர் பேசிய வார்த்தைகள் மக்கள் மனதில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர் முதலமைச்சரான அடுத்த நிமிஷமே சில கண்டிஷன்களை வெளியிட்டு 3 ஆணையை பிறப்பிட்டிருந்தார். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீங்கிற இதை எழுதி கொடுத்துருந்தாரு. அப்புறம் 2வது சிங்கப்பெண் படை என்ற பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு படையை உருவாக்குனார். அதை தொடர்ந்து 3வது போதைப் பொருட்களுடைய இதுக்கு மாநகராட்சி ரீதியாக சூப்பராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டிருந்தார். அவர் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த உடனே இந்த 3 இது பிறப்பித்தது மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து அவர் ஒரு 25 நிமிடம் மக்கள்கிட்ட உரையாற்றினார். ஸோ யாருமே முதலமைச்சர் ஆன உடனே இந்த மாதிரி உரையாற்ற மாட்டாங்க. ஆனால் இவர் உரையாற்றினது மக்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷத்தையும் நல்ல ஆட்சி அமையும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய குடும்பம் எங்கே அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருடைய மனதிலேயே எழுதுது. ஏன்னா இவருடைய அப்பா அம்மா, கசின் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது இவங்களுடைய மகள், மகன், அதுக்கப்புறம் மனைவி ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இதனால் நெட்டிசன்கள் பலரும் இது குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடிய நிலையில் தற்போது ஒரு வீடியோ வெளியானதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, விஜய் மகன் வெளியிட்ட வீடியோ என்று அந்த வீடியோ வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஜய் மகன் அவர்கள் இந்த பதவியேற்பு விழா பங்கேற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நடிகை த்ரிஷா அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. த்ரிஷாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஸோ ஏதோ குடும்ப பிரச்சனை இருக்கிறதாகவும் அதில் த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டதுனால தான் நாங்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியானதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. ஸோ வெளியான அந்த நியூஸ் தான் தற்போது ஹாட்டாக பரவிட்டுருக்கு. ஸோ த்ரிஷா அவர்கள் நேற்று வந்தது அனைவருக்குமே தெரியும். அவங்க ரொம்பவே ப்ரெசண்ட்டாக அந்த இடத்துல செயல்பட்டாங்க. அவங்க தான் அந்த இடத்துல முக்கியமான கெஸ்ட்டு மாதிரியெல்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டாங்க. அது நிறைய பேருக்கு கொஞ்சம் முகசொலிக்கிற மாதிரி இருந்ததாகவும் நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க டைரெக்டாக விஜய் அம்மாவெல்லாம் பார்த்து கட்டி அணைத்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவமும் நடந்தது. இதெல்லாம் தான் பதவியேற்பு விழாவுக்கு வரவராத காரணம் அப்படிங்கிற மாதிரி விஜய் மகன் சொன்னதாக
ஒரு வீடியோ ஆதாரம் வெளியாகிருக்கு. ஆனால் அது இன்னும் கைக்கு கிடைக்கல. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை. ஆனால் காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற யூகத்தில் சில பேரும் சொல்கிறாங்க. இல்லை அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்பகமாக இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஸோ எது என்னவோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஆட்சி அமைக்கிறது பெருசு இல்லை, ஆட்சி அமைத்தாலும் சுற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதையும் சமாளிக்கிறது கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். தமிழ்நாட்டில் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற விழாவில் நடந்த ஒரு சாதாரண தற்போது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டாக மாறி இருக்கு. ஏன்னா மற்றவங்க விழாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சாதாரணமாக இருந்தாலும் இவர் பதவியேற்றது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஏன்னா போட்டியிட்ட முதலையே அவர் வெற்றி பெற்றது ஒரு பயங்கரமான விஷயம். அதனால் நிறைய பேர் அவங்களுடைய சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோடு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் நடந்த ஒரு சாதாரண தருணம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. அதுதான் நடிகை த்ரிஷா மற்றும் விஜயுடைய அம்மா சோபா சந்திரசேகர் இடையே நடந்த சந்திப்பு தான். ஆக்சுவலி இது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும். ஆனால் இதை நிறைய பேர் பெருசாக்கிறதுக்கு காரணம் என்னென்னா விஜயுடைய ஃபேமிலி வராததுனால தான். சென்னையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் த்ரிஷா ஆரம்பத்திலே கலந்து கொண்டு முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். அப்போது விஜயின் அம்மா சோபா சந்திரசேகரை பார்த்ததும் எழுந்து சென்று மரியாதையோடு வணக்கம் தெரிவித்தார். அதற்கு பதிலாக சோபாவும் சிரித்தபடி அவரை வரவேற்றார். பின்னர் இருவரும் சுருக்கமாக பேசிக்கொண்டதோடு ஒரு கட்டத்தில் அன்போடு அணைத்து கொண்டனர். இந்த காட்சி அங்கு இருந்தவர்களிடம் பின்னர் வீடியோவாக வெளியானதும் இணையதளத்தில் கவனத்தை ஈர்த்தது. இதுக்கு பின்னாடி சர்ச்சைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு வெளிவந்தவுடன் சில மாதங்களுக்கு முன்பு விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டது குறித்து எழுந்த சர்ச்சைகள் மீண்டும் பேசப்பட தொடங்கியது. அதோடு விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிய வதந்திகளும் இதனோடு இணைந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ பரவிட்டுருக்கு. சிலர் இந்த சந்திப்பை சாதாரண நட்பாகவே பார்க்க வேண்டும் என கூறுகின்றனர். அவர்கள் கருத்துப்படி ஒரே துறையில் பணிபுரியக்கூடிய நடிகர்களிடையே இப்படியான மரியாதையான பரிமாற்றங்கள் இயல்பானவை. அதே சமயம் மற்றொரு தரப்பு இந்த சம்பவத்தை வைத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வராங்க. அதனால தான் இந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. இதுவும் எப்படி சொல்லப்படுதுன்னா, விஜய் மகன் கடுப்பில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் என்பதெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எது என்னவோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் தற்போது இதுதான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போகிறப்போம். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.